ஹாய், ஹலோ, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அஸ்வின் சீக்ரெட் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம அஸ்வின் சீக்ரெட்ல என்ன சமைக்க போறோம்னா கோதுமை மாவு போண்டா செய்யலாங்க. பாருங்க, கோதுமை மாவு போண்டா. ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு ரொம்ப ஹெல்த்தி. இதில் நம்ம போண்டா செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாருங்க, ஒரு கப்பு கோதுமை மாவு. அதுக்கு என்னென்ன போடணும் பாருங்க. வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. கூட கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பாருங்க, ஓமம் போட்டுக்கோங்க. ஓமம் போட்டுங்கன்னா நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் இப்படி நிமிக்கி போட்டுக்கோங்க. ஓமமும் போட்டுக்கோங்க. கூட அதுக்கு தேவையான சால்ட்டு, எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க கரெக்டாக. அது கூட ஒரு 2 ஸ்பூனு அரிசி மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அரிசி மாவு இதை நம்ம நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பு, ஏன்னா வெங்காயம் தண்ணி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசுங்க. கோதுமை மாவில் போண்டா செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு சாயங்காலம் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. பெரியவங்க குழந்தைங்கள்லாம் கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பேசிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு எல்லாம் வெங்காயம் எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசுங்க. ஒரே டைம் தண்ணி ஊற்றாதுங்க. மாவை போண்டா பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு காட்டுறோம் பாருங்க. இந்த பக்கத்துக்கு மாவு வந்து நம்ம ரொம்ப கெட்டி இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதம். நம்ம தண்ணியாக இருந்தால் எண்ணெய் இழுத்துடும், ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஆடாயிடும். அதனால் கரெக்டான பதத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக வரும். பாருங்க, இது போட்டால் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். மாவை எடுத்து இப்படி எண்ணெயில் போடணும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள் லூஸாகவே இருக்கணும். ரொம்ப கெட்டியும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம போண்டா போடணும். பாருங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாவு போண்டா போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக விட்டுக்கோங்க. எவ்வளோ சைஸ் வேணுமோ கொஞ்சம் தூரமாக விடுங்க, கிட்ட விடாதுங்க. போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலராக வர வரைக்கும் நல்லா நல்லா சலசல பழகிடுச்சு. போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. கோதுமை போண்டா எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு கப்பு மாவுக்கு எவ்வளோ போண்டா வந்துருக்குது. கோதுமை மாவு போண்டா பாருங்க, மேலே நல்லா ஷார்ப்பாக இருக்குது, உள்ள பாருங்க நல்லா பூ போல் வெந்திருக்கு. நல்லா இருக்கு. கோதுமை மாவு போண்டா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக பாருங்க. ஒரு கப்பு போண்டாக்கு 10 நிமிஷம் போதுங்க இந்த போண்டா செய்யறதுக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாரும் செய்யுங்க கோதுமை மாவு போண்டா.
இந்த போண்டா யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அஸ்வினி சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாம்.